வணக்கம். பால்ஸ் எளிமையான ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கேள்வித்தொடர் 10. இன்று நம்ம எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஒரு கேள்வி டூல ஆரம்பிக்குதா, டஸ்ல ஆரம்பிக்குதா, டிட்ல ஆரம்பிக்குதா அப்படின்றத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். நான் 20 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறேன். அது டூலையோ டஸ்லையோ டிட்லையோ ஆரம்பிக்கும். நீங்கள் எத்தனை ஆன்சர்ஸ் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போமா. அவங்க ஆன்சர்ஸை நோட் பண்ணி வச்சுக்கிங்க. நானும் ஆன்சர்ஸை கொடுத்துருக்குறேன். டேஷ் யூ லைக் மீ. டேஷ் யூ கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே. Dash Samuel eat a variety of fruits every day. Dash they study in the library. Dash I teach in an interesting way. Dash she buy dresses often. Dash a cat catch mice. Dash Sarah visit you last week. Dash it rain heavily in the morning. Dash it rain heavily in the monsoon at your native place. இனி கேள்வி 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள விடைகளை நம்ம பார்ப்போமா. Do you like me? Did you go to school yesterday? Does Samuel eat a variety of fruits every day? Do they study in the library? Do I teach in an interesting way? Does she buy dresses often? Does a cat catch mice? Did Sarah visit you last week? Did it rain heavily in the morning? Does it rain heavily in the monsoon at your native place? Dash Samuel and John travel together on their official trips. Dash the train leave already. Dash the sun rise in the east. Dash a star twinkle. Dash stars twinkle. Dash lions hunt at night. Dash a lion hunt at night. Dash the lion hunt last night. Dash you and your friends play football on weekends. Dash he play football with his friends on weekends. Do Samuel and John travel together on their official trips? Did the train leave already? Does the sun rise in the east? Does a star twinkle? Do stars twinkle? Do lions hunt at night? Does a lion hunt at night? Did the lion hunt last night? Do you and your friends play football on weekends? Does he play football with his friends on weekends? கரெக்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டீங்களா? உங்கள் ஸ்கோர் 18லேருந்து 20 வரைக்கும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டூ டஸ் டிட் எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ண தெரியுதுன்னு அர்த்தம். அதே இது ஸ்கோர் 14லேருந்து 17 வரைக்கும் இருந்ததுன்னா உங்களுக்கு இதை கரெக்டாக யூஸ் பண்ண தெரியுது, ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை இருக்குது. 10லேருந்து 13 வரைக்கும் உங்களோட ஸ்கோர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியுது, ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலராக ப்ராக்டிஸ் தேவை. உங்களோட ஸ்கோர் 10க்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த டூ டிட் டஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ரூல்ஸை நீங்கள் தரவாக ரிவைஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் உங்களோட பேசிக் நாலேஜும் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் உங்கள் இங்கிலீஷ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற வீடியோஸோட பிளேலிஸ்டெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் இங்கிலீஷ் படிச்சிடலாம். தப்பு இல்லாமல் நீங்கள் இங்கிலீஷ் பயன்படுத்தலாம். ஒரு கேள்வி எப்போ டூலையோ டஸ்லையோ டிட்லையோ ஆரம்பிக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கேள்வி ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் நிகழ்காலத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது டூலையோ டஸ்லையோ ஆரம்பிக்கும். அதே இது ஒரு கேள்வி பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் கடந்த காலத்தில் இருந்துச்சுன்னா அந்த கேள்வி டிட்டில் ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு கேள்வியில் சப்ஜெக்ட்ஸ் செயலை செய்பவர், இப்போ ஐ நான், வி நாங்கள், யூ நீ அல்லது நீங்கள், தே அவர்கள் அல்லது அவைகள், இப்படி இதில் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கேள்வி டூல ஆரம்பிக்கும். ஒரு கேள்வியில் சப்ஜெக்ட்ஸ் செயலை செய்பவர் ஹி அவன், ஷி அவள், இட் அது, இப்படி ஏதாவது இருந்ததுன்னா அந்த கேள்வி டஸ்ல ஆரம்பிக்கும். ஒரு கேள்வி டிட்டில் எப்போ ஆரம்பிக்கணும்னா எந்த சப்ஜெக்டாக இருந்தாலுமே அது கடந்த காலத்தில் இருந்துச்சுன்னா டிட்டில் ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ஒரு கேள்வி எப்படி நம்ம டூவில் ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது எப்படி அந்த சப்ஜெக்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். டூ ஐ, டூ வி, டூ யூ, டூ தே, அதே மாதிரி எல்லா ப்ளூரல் பன்மையும் டூவில் தான் ஆரம்பிக்கும். இப்போ டூ யூ அண்ட் ஐ, டூ சாம்பல் யூ அண்ட் ஐ, டூ சாம்பல் அண்ட் ஜான், இதில் எல்லாமே என்னது ஒன்றுக்கு மேலே சப்ஜெக்ட்ஸ் செயலை செய்பவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி டூ த கேட்ஸ் பூனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது.
இப்போ ஒரு கேள்வி டஸ்ஸில் வந்து எப்படி ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் எப்படி என்ன சப்ஜெக்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டஸ் ஹி, டஸ் சாம்பல், டஸ் ஷி, டஸ் சாரா, டஸ் இட், டஸ் த கேட். ஒரு கேள்வி டிட் அப்படின்னு இருக்கிறப்போ டிட்டுக்கு அப்புறம் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் போட்டுக்கலாம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பிழை இல்லாமல் ஆங்கிலம் பயன்படுத்த விரும்பும் அனைவரிடமும் இருக்க வேண்டிய மிக சிறந்த வழிகாட்டி மற்றும் பயிற்சி கையேடு பால்ஸ் ஒர்க் புக் ஆன் டென்சஸ் அண்ட் வாய்ஸ். இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கிற எல்லா வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.